Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன்ஸ் பாசாவோட எபிசோட் 43 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல செமிஃபைனல்ஸ் 1 வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. யார் யாருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா டோஹோ அகாடமி வெர்சஸ் மெய்வா மிடில் ஸ்கூல். அப்படினா இன்னொரு செமிஃபைனல்ஸ் யாருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான்கட்சு வெர்சஸ் ஃபுரானோக்கு தான். இன்னைக்கு கேம்லயுமே வந்துட்டு கோஜிரோ பெஞ்ச்ல தான் இருக்கறான். அவனை தவிர மத்த எல்லாரும் தான் விளையாடுறாங்க. இப்போ மெய்வா டீம் கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரியே கோஜிரோ வந்துட்டு கேம்க்குள்ள இறங்கல. மீதி இருக்கிற டாகசி வாகசி மிஸ் மட்டும் தான். அவங்க ரெண்டரோட வீக்னஸ் ஸ்ட்ரெngth எப்படிலாம் விளையாடுவாங்க அவங்களோட ஹேபிட் முதற்கொண்டு நமக்கு எல்லாமே தெளிவாவே தெரியும். ஏன்னா அவங்க வந்துட்டு எலிமெண்டரி ஸ்கூல்ல நம்ம தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெய்வா டீம்ல இருக்க முக்காவாசி பேர் வந்துட்டு கோச் கீராக்கு கீழ பிராக்டிஸ் பண்ணாங்க. அதனால இவங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான். அவங்க ரெண்டு பேர் மட்டும் தடுத்துட்டாலே போதும், டோஹோ டீம் நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்வா டீமோட கேப்டன் வந்துட்டு மோட்டிவேட் பண்றான். இப்போ மெய்வா டீம் தான் கேமை கிக் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட பாசஸ் எல்லாமே அவ்வளவு அக்யூரேட்டா இருக்குது. ரொம்ப சூப்பரா முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கோலை நோக்கி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டா டாகசி உள்ள வந்து பால ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான். ரெண்டு டிஃபெண்டர்ஸ் டாகசி நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. வா டாகசி, நீ வந்துட்டு எங்களோட சின்ன பையன் தான், உங்ககிட்ட கண்டிப்பா நாங்க தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டாகசி அவங்க பக்கத்துல வர்றதுக்குள்ள வேற ஒரு பிளேயருக்கு பாஸ் கொடுக்க பாக்குறான். அந்நேரம் அதையுமே உள்ள பூந்து அவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. உன் பாசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பெர்ஃபெக்ட்டாவே ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இப்ப திரும்பவும் அட்டாக் பண்றதுக்காக மெய்வா டீம் பிளேயர்ஸ் எல்லாம் முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் பெர்ஃபெக்ட்டா கோலுக்கு பக்கத்துலயே ஓடி போயிடுறான். இந்த வாட்டி நான் கரெக்டா ஷூட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கார்னர் நோக்கி எய்ம் பண்ணி கிக் பண்றான். ஆனா அதையுமே வாகசிமிஸ் வந்துட்டு பறந்து கேட்ச் பண்ணிடுறான். இது வாகசிமிஸ் கிட்ட நாங்க எதிர்பார்த்தது. ஆனா இந்த கேம் வந்துட்டு இப்பதான் ஸ்டார்ட் ஆகவே செஞ்சிருக்கு. கண்டிப்பா உனக்கு அகைன்ஸ்டா நாங்க ஸ்கோர் பண்ணுவோம் வாகசிமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேயர் நினைக்கிறான். இப்ப டோஹோ அகாடமியோட ஏஸ் கிட்ட பாஸ் போகுது. அவன் வந்துட்டு டாகசி கிட்ட பாஸ் கொடுக்க ட்ரை பண்றான். பட் அதை வந்து ஆப்போனன்ட் டீம் பிளேயர் கரெக்டா ஸ்டீல் பண்ணிடுறாங்க. இப்படியே கேம்ல 20 நிமிஷம் போகுது. ரெண்டு டீமே இன்னும் ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ணவே இல்ல. டோஹோ அகாடமில இப்ப ஏசா இருக்கான் தெரியுமா, அவனோட பேர் வந்துட்டு சோரி மாச்சி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோரி மாச்சி டாகசி ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாவே லாக் பண்ணிடுறாங்க. இதனால இவங்களால எந்த பக்கமும் கோல் எடுக்கவே முடியல. அதே மாதிரி மெய்வா பிளேயர்ஸ் என்னதான் மாங்கு அட்டாக் பண்ணாலும் அதை வந்துட்டு வாகசிமிஸ் தொடர்ந்து கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால அவங்களாலையும் கோல் போடவே முடியல. வாகசிமிஸ் வந்துட்டு அந்த பால் திரும்பவும் டாகசி கிட்ட கொடுக்குறான். சோரி மாச்சி வந்துட்டு கம்ப்ளீட்டா மார்க் பண்ணிருக்கான். அதனால வேற ஒரு பிளேயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு பிளேயருக்கு தான் பாஸ் பண்றான். பட் அதையுமே அவங்க வந்துட்டு ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது வேலைக்கு ஆகல. என்னோட பாசஸ் எல்லாத்தையுமே அவங்க பெர்ஃபெக்ட்டா ரீட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்நேரம் கோஜிர மட்டும் உள்ள இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாகசி யோசிக்கிறான். இப்ப ரெஃபரியுமே விசில் பண்ணிடுறாரு. கேம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு முடியுது. ரெண்டு டீம் இன்னுமே 0-0 சொல்லிட்டு தான் இருக்காங்க. டோஹோ அகாடமி பிளேயர்ஸ் எல்லாரும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து ரொம்பவே அப்செட்டோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் அவங்க கோச் உள்ள வராரு. டாகசி உன்னோட பாசஸ் எல்லாத்தையுமே அவங்க கம்ப்ளீட்டாவே ரீட் பண்றாங்க. அதனால நீ வந்துட்டு இப்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆகணும். நீ வந்துட்டு உன்னோட டாக்டிக்ஸ் கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஓகே கோச் அப்படின்னு சொல்லிட்டு டாகசி சொல்றான். அப்புறம் சோரி மேட்ச் நீயுமே வந்துட்டு நிறைய ஸ்கோர் பண்ற கேம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம வந்துட்டு கண்டிப்பா இந்த கேம்ல வின் பண்றோம். எந்த ஒரு மெம்பர் சேஞ்சும் செகண்ட் ஹாஃப்ல இருக்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யார் யார் இருந்தீங்களோ அப்படியே தான் செகண்ட் ஹாஃப்ல விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவங்களுமே வேற வழி இல்லாம இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க எல்லாருமே தோணுது கோஜிரோ மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த கேம் இன்னுமே ஈஸியா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. டோஹோ அகாடமி தான் பால கிக் ஆஃப் பண்றாங்க. டாகசி தான் பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே என்னோட பாஸை ரீட் பண்றது ஒன்னும் ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. அதுல முக்காவாசி பேர் மெய்வா டீம்ல எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப என் கூட லேண்ட் அவங்க தான். அதுக்கும் மேல அவங்க எல்லாருமே கோச் கீரா கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க. அதனால யாருமே இதுல ஆவரேஜான பிளேயர்னு சொல்லிட்டு கிடையாது. இப்போ ஒருவேளை கோஜிரோ மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பால ட்ரிபிள் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு பால ஸ்டீல் பண்ணிடுறாங்க. எனக்கு என்னதான் ஆச்சு, நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாகசி வந்துட்டு ஒரு பதட்டத்தோட இருக்கிறா. அது வந்துட்டு கோஜிரோமே புரிஞ்சுக்கிறான். அவங்க கரெக்டா அட்டாக் பண்ண வரும்போது டோஹோ அகாடமி பிளேயர் ஒருத்தர் உள்ள வந்து எப்படியோ பால வந்துட்டு கிளியர் பண்ணி விட்டுறான். அதனால இப்ப மெய்வா டீமுக்கு வந்துட்டு இப்போ ஒரு கார்னர் கிக் கிடைக்குது. இதான் நமக்கான சான்ஸ். நம்ம வந்துட்டு இதை கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெய்வா பிளேயர்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. நான் பால வாகசிமிஸுக்கு பக்கத்துல கொடுத்தேன் அப்படின்னா அவன் வந்துட்டு எப்படினாலும் அதை கேட்ச் பண்ணிடுவான். அதனால ஃபர்ஸ்ட் அவன் ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு நான் பால கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேயர் வந்துட்டு பால கிக் பண்றான். அதை மெய்வா டீமோட கேப்டன் வந்துட்டு தலையிலே தட்டி அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட பாஸ் கொடுக்குறான். அவங்க டீம்மேட் ஒருத்தனை வந்துட்டு மார்க் பண்றதுக்கு ஆளே இல்ல. அவன் இந்த வாட்டி பெர்ஃபெக்ட்டா தான் ஷூட் பண்றான். பட் அதை வந்துட்டு வாகசிமிஸ் கையை வச்சு தடுத்துறான். ஆனா அந்த பால் வந்துட்டு இன்னுமே ஃபீல்டுல தான் இருக்குது. யாராவது கிளியர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிஸ் வந்துட்டு கத்துறான். மெய்வா பிளேயர்ஸ் எல்லாரும் வெறி கொண்டு முன்னாடி ஓடி வந்துட்டாங்க. இவங்களே எப்படியா பால் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. ஆனா மெய்வா பிளேயர்ஸ் எல்லாரும் தான் ஸ்லைட் அடிக்கல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. எல்லாரும் ஒட்டுமொத்தமா செம்ம ஃபாஸ்டா ஸ்லைட் அடிச்சு டோஹோ பிளேயர்ஸ் முன்னாடி அந்த பால் வந்துட்டு ஒருத்தன் கரெக்ட்டா கிக் பண்ணி விடுறான். அதேமே வாகசிமிஸ் திரும்ப எந்திரிச்சு அவன் கையை வச்சு தடுக்கிறான். பட் அவன் கம்ப்ளீட்டா தடுக்க முடியல. அது கோல் போஸ்ட்ல பட்டு திரும்ப கோல்குள்ளே விழுந்துருது. இதன் மூலமா மெய்வா மிடில் ஸ்கூல் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் கோலை ஸ்கோர் பண்றாங்க. இது வந்துட்டு ஒட்டுமொத்த டோஹோ பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்குது. மெய்வா பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்நேரம் கோச் வந்துட்டு இதுக்கு மேல பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டி-ஷர்ட்டை கழட்டிட்டு உள்ள இறங்குறதுக்கு பாக்குறான். அப்ப அவங்க கோச் வந்துட்டு அங்கேயே நில்லு கோச்சிரோ, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, யார் உன்னை இப்ப உள்ள போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீ இப்ப உள்ள போக கூடாது, இது வந்துட்டு என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன எப்ப பாரு ஆர்டர்ஸ் 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 சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன இங்க கிங்கா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எப்பவுமே நீங்க சொல்றது மட்டும் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, எதுக்காக நான் இந்த கேம்ல விளையாட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்துட்டு ரொம்பவே கடுப்புல கத்துறான். அவன் அப்படியே ஒரு செகண்ட் காம் டவுன் ஆயிட்டு ஆப்போசிட் சைடு அவன் டீம்மேட்ஸ் பார்த்துட்டு ஒரு கோல் தான் லீடிங் இருக்காங்க, நீங்க வந்துட்டு தோத்துறாதீங்க, இன்னும் டைம் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்குது, கண்டிப்பா இந்த கேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும், உங்களால நான் எல்லாமே வின் பண்ண முடியும், நான் வந்துட்டு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன ஆனாலும் சரி நான் வந்துட்டு ஃபைனல்ஸ்ல கண்டிப்பா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். அடுத்து வாகசிமிஸுமே ஒரு கேப்டனா அவன் டீம்மேட்ஸ் பார்த்துட்டு இப்ப கோஜிரோ சொன்னது வந்துட்டு கரெக்ட் தான், நம்ம இப்ப ஒரு பாயிண்ட் தான் பின்தங்கி இருக்கிறோம், நம்ம நினைச்சா இந்த கேம் கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும், கண்டிப்பா நம்ம இதுல வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிஸ் சொல்றான். இதை கேட்டதான் எல்லாருமே கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுறாங்க. நம்ம வந்துட்டு நம்ம கேப்டன் இல்லாம இத்தனை மேட்சஸ் வின் பண்ணி தான் இந்த டோர்னமெண்ட்ல வந்திருக்கோம், அதனால இந்த மேட்சுமே நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப கேமே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும்போது டோஹோ அகாடமி தான் கிக் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் இதுல வரப்போறது இல்ல, டாகசியோட எல்லா பாசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க தான் கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்வா பிளேயர்ஸ்லாம்
நினைக்கிறாங்க. இப்ப டாகசி தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு டீம்மேட் கிட்ட பாஸ் பண்றான். பட் அதை வந்து அவங்க கரெக்டா ரீட் பண்ணி பால ஸ்டீல் பண்ணிடுறாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க டீம் பிளேயர் கிட்ட இருந்து மறுபடியும் டாகசி வந்துட்டு அந்த பால ஸ்டீல் பண்ணிடுறான். நானுமே சுபாஷா மாதிரி மிட்ஃபீல்டரா இருந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாகசி நினைக்கிறான். 3 டிஃபெண்டர்ஸ் வரிசை வராங்க. 3 பேரையும் தாண்டிட்டு வரான். அவன் ஷூட் பண்ணதான் வரான். அவனை ஷூட் பண்ண விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபெண்டர்ஸ் 3 பேர் வந்துட்டு டாகசி பக்கத்துல வந்துடுறாங்க. அந்நேரம் டாகசி ஷூட் பண்ற மாதிரி அவங்களை ஏமாத்தி பாசா மாத்தி கொடுத்துறான். டேய் இது சுபாஷாவோட மூவ் ஆச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கிக்கு பார்த்தோன்னே தெரியுது. அந்த பாலுமே கரெக்டா சோரி மேட்ச் போய் ரீச் ஆகுது. சோரி மேட்ச்க்கு மார்க்கிங்மே யாரும் இல்ல. எங்களோட கேப்டன் திரும்ப வர நான் தான் வந்துட்டு இங்க ஒரு ஏசா என்னோட ஜாப கரெக்டா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பவர்ஃபுல்லா பால் கிக் பண்ணி அதை கோலாவும் மேக் பண்றான். இன்னும் கேம் முடிய 15 நிமிஷம் தான் இருக்கு. ரெண்டு டீம் இப்ப 1-1 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா இருக்காங்க. கேப்டன் நாங்க சாதிச்சிட்டோம், கேமை டைப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோஜிராவை நோக்கி ஓடி வந்து அவன் பக்கத்துல கட்டி பிடிச்சு நின்னுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னன்னாலும் இவங்க எவனையும் ஸ்கோர் பண்ணவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிசும் நினைக்கிறான். டோஹா அகாடமி பிளேயர்ஸ் எல்லாருமே கோஜிரா மேல இவ்வளவு பாசமா இருக்கிறது அவங்க கோச்சுமே வந்து நோட் பண்றாரு. ஆனா இப்ப கூட அந்த கல் நெஞ்சக்காரர் தான், மனசு கரையவே இல்ல. யாரும் கேமை டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டும் நினைச்சு விளையாடாதீங்க, என்ன ஆனாலும் கேமை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு விளையாடுங்க, அதான் நம்ம டோஹா அகாடமியோட ஸ்டைலே அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா வந்து வெளியே இருந்து கத்துறான். இவன் ஒரு கேப்டனா நான் வந்துட்டு இப்ப அட்மைர் பண்ணணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுக்கே ஒன்னும் புரியல. ஏன்னா இவன் வந்து டீமை விட்டுட்டு அவன் வந்துட்டு தனியா பிராக்டிஸ் பண்றதுக்காக செல்ஃபிஷா இப்படி போயிட்டான். ஆனாலுமே டீம்ல இருக்க ஒரு பிளேயர்ஸ்மே வந்துட்டு இவனை ரொம்பவே நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்ப டோஹா அகாடமி பிளேயர் தான் பால வெளியே இருந்து த்ரோ பண்றான். டாகசி வந்துட்டு அந்த பால நேரா சோரி மேட்ச்க்கு பாஸ் பண்றான். ஆனா அந்த பால அவன் செஸ்ட்ல வாங்கி கீழே இறக்குறதுக்குள்ளே மெய்வா டீமோட கேப்டன் வந்துட்டு அந்த பால ஸ்டீல் பண்ணிடுறான். அவன் வந்துட்டு உடனே ஒரு லாங் பாஸ் ஆப்போனன்ட் கோல் பக்கத்துல கொடுத்துறான். மெய்வா பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி வராங்க. டோஹா பிளேயர்ஸ் எல்லாரும் அஃபென்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணல, டிஃபென்ஸை கோட்டை விட்டுறாங்க. அங்க வாகசிமிஸ் மட்டும் தான் தனியா நின்னுகிட்டு இருக்கான். எவனும் இல்லன்னா என்னடா தக்காளி நான் ஒருத்தன் போது அவங்களை சிங்கிள் ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிஸ் வந்துட்டு அவங்க கிட்ட முன்னாடியே ஓடி வந்து பாலை டேக்கிள் பண்ணிடுறான். இந்த கேம்ல நாங்க தான் கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிஸே முன்னாடி இப்ப பாலை ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இப்ப நம்ம வாகசிமிஸ் கிட்ட பாலை ஸ்டீல் பண்ணிட்டா மட்டுமே போதும். டோஹா அகாடமியோட கோல் வந்துட்டு ஃப்ரீயா தான் இருக்கு, நம்ம ஈஸியா கோல் போட முடியும். அதனால பால் மட்டும் ஸ்டீல் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஃபெண்டர்ஸ் அவங்க இதுல ஓடி வராங்க. எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் நான் தாண்டி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா 4 டிஃபெண்டர்ஸ் தாண்டி வாகசிமிஸ் ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவன் அப்படியே பால தூக்கி டாகசி கிட்ட கொடுக்க டாகசி வந்துட்டு முன்னாடி சோரி மேட்ச் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் ஷூட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃபெண்டர்ஸ் அவன் பக்கத்துல ஓடி வந்துறாங்க. பட் அவன் ஷூட் பண்ணாம பாஸா கொடுத்துறான். அந்த பாலுக்கு வாகசிமிஸ் தான் முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். முடிச்சுறா வாகசிமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ கத்துறான். அதே மாதிரி வாகசிமிஸ் பால லாங் ரேஞ்ச்ல இருந்து பவர்ஃபுல்லா கிக் பண்ணி கோலாவும் மேக் பண்றான். அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டோம், வாகசிமிஸ் கோல் கீப்பர் முன்னாடி நம்ம டீம்ல ஃபார்வர்டா தான் ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா கோஜிராவும் கோச் கீராவும் சொன்னதுனால மட்டும் தான் அவன் கோல் கீப்பராவே மாறினா அப்படின்றது அவங்களுக்கு இப்பதான் தெரியுது. இப்ப ரெஃபரியுமே வந்துட்டு விசில் பண்ணிடுறாரு. கேம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. டோஹா அகாடமி வந்துட்டு செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணி ஃபைனலுக்கு இப்ப முன்னேறிடுறாங்க. கேப்டன் நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் முத கோச் கிட்ட கூட ஓடி போகல, எல்லாரும் நேரா கோஜிரா கிட்ட தான் ஓடி வராங்க. சூப்பர்டா எல்லாருமே நீங்க ரொம்பவே சூப்பரா விளையாண்டீங்க, வாகசிமிஸ் நீ வந்து நல்லாவே கோல் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கோஜிராவும் எல்லாரையும் பாராட்டுறான். அவங்க கோச்சுமே எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சரி நம்ம கோஜிரா இல்ல அப்படின்னா டோஹா அகாடமி வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பதான் அதுல ஒரு பிளேயர் வந்துட்டு சொல்றான், இல்ல கோஜிரா வந்துட்டு கேம்குள்ள லேண்ட மாதிரி தான் இருந்தது, என்னதான் அவன் கேமுக்கு உள்ள விளையாடனாலும் அவன் தான் வந்துட்டு பேக் போனா டோஹா அகாடமிக்கு இருந்து சப்போர்ட்டிவா இருந்தது, கோஜிரா மட்டும் அவன் டீம் இப்ப ஃபயர்டா மாத்தல அப்படின்னா நம்ம தான் கண்டிப்பா வின் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ மீகாமையுமே காட்டகிரியை பார்த்து சொல்றாரு, நான் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன், கோஜிரா வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல ஒரு கேம் கூட விளையாடனாலும் பரவாயில்ல, ஜப்பானோட சென்டர் ஃபார்வர்டா நான் வந்துட்டு கோஜிராவை தான் யூரோப்பியன் லீக்குக்கு கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மெய்வா பிளேயர்ஸ் எல்லாருமே டாகசி கிட்ட வந்துட்டு டாகசி நாளைக்குமே நீங்க வந்துட்டு கண்டிப்பா கேம்ல வின் பண்ணுங்க, ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அதுல ஒருத்தன் வாகசிமிஸ் பார்த்துட்டு வாகசிமிஸ் நாளைக்கு வந்துட்டு அந்த டீம் நீ ஒரு கோல் கூட அடிக்க விடக்கூடாது, அப்படி மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்ல உனக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ண ஒரே ஆளு நானா மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி ஓகே நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிஸும் சொல்றான். சுபாசாவும் அப்படியே எந்திரிச்சு நண்பர்களே இப்ப நமக்கான நேரம் இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சியாமாவை பாக்குறான். மார்ச்சியாமா வந்துட்டு நான் ரெடியா இருக்கேன் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. எல்லாருமே இந்த செகண்ட் செமிஃபைனலுக்கு தான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களோட ஆர்வத்தை சாட்டிஸ்ஃபை பண்ற விதத்துல தான் இந்த ஒரு செமிஃபைனல் மேட்ச் கண்டிப்பா இருக்கும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.